வணக்கம் அவர்காம். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் ஏசி, வாஷிங் மிஷின், டிவி, குளிர்சாதன புட்டிகள் உள்ளிட்டவைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சாம்சங் தொழிற்சாலையில் கடந்த ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தில் CITU சங்கம் தொடங்கி அதற்கான அறிமுக கடிதத்தை நிர்வாகத்திடம் அனுப்பி வைத்தனர். இதனை நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை. மேலும் ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கை குறித்து நிர்வாகத்திற்கு மெசேஜும் அனுப்பப்பட்டது. இதையும் நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என தொழிலாளர்கள் புகார் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கடிதம் மூலமாக நிர்வாகத்திற்கு தெரிவித்தனர். அந்த வகையில் கடந்த 9ஆம் தேதி முதல் இன்று வரை 21 நாட்களாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாம்சங் இந்திய தொழிலாளர்கள் சங்கம் CITU சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும், இன்டர்நேஷனல் கமிட்டி அமைப்பதை கைவிட வேண்டும், சாம்சங் இந்திய தொழிலாளர்கள் சங்கம் CITU உறுப்பினர்களை நிறுவனம் உருவாக்கும் போட்டி தொழிலாளர்கள் கமிட்டியில் இணையுமாறு, ஆலைகளுக்குள் பணி செய்யும் தொழிலாளர்களை அச்சுறுத்துவது, கட்டாயப்படுத்துவது, மிரட்டுவது போன்ற வன்முறை நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், போட்டி அமைப்பை உருவாக்குவதை கைவிட வேண்டும், ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கைகளின் மீது பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொள்ள வேண்டும், சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் அமைத்துள்ள CITU தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய விடாமல் தொழிற்சங்க பதிவாளர் அலுவலகத்தை நிர்பந்தத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த போராட்டத்தின் மூலம் வலியுறுத்தி வருகின்றன. இந்த போராட்ட விவகாரத்தில் தொடர்பாக இதுவரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் அவர்கள் தலைமையில், தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தலைமையிலும், தொழிற்சாலை நிர்வாக மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் இடையே 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்பாடு ஏற்படவில்லை, தோல்வியிலும் முடிந்துள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் அரசு தலையிட வலியுறுத்தி நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் CITU தொழிற்சங்கத்தினர் சாம்சங் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு போலீசாரால் கைது செய்யப்பட்டு போராட்டக்காரர்கள் அனைவரும் இரவு விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் போராட்ட பந்தலில் ஒன்று திரண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்ட விவகாரம் தொடர்பாக வரும் 7ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவே CITU தொழிற்சங்கத்தை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அவர்காம், அதாவது நேற்றைய தினம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சாம்சங் தொழிலாளர்கள் மீது, அதாவது 926 நபர்கள் மீது 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சட்டவிரோதமாக ஒன்று கூடுவது, பொது அமைதிக்கு குந்தம் விளைவிக்குவது, போக்குவரத்து விதிகளை மீறி சாலை மறியல் செய்து ஆகிய 8 பிரிவின் கீழ் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர்தான் அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்